எல்லா போதகர்களுக்கும், செமினரியில் இருப்பவர்களுக்கும், விசுவாசிகளுக்கும் இன்றைய நாளில் வெளிப்படுத்தின தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேற்றம் இதனுடைய புதிய உடன்படிக்கை சின்சொன்சி நிகழ்நிலை கருத்தரங்குக்கு வந்திருக்கிற அனைவரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் தான் தொகுப்பாளராக இருக்கிறேன். முதலாவதாக நான் நீங்கள் வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நிகழ்நிலை கருத்தரங்கு, அதாவது வெளிப்படுத்தலின் தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேற்றம் தேவனுடைய புதிய உடன்படிக்கை முழு உலகிலும் சாட்சி கொடுக்கப்படுகிறது. அதோடு கூட அநேக மொழிகளில் இது சொல்லப்படுது. இந்த கருத்தரங்களை கூட நீங்கள் வெளிப்படுத்தலின் தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேறிய நிஜ இருப்புகள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது பாருங்க, வேதாகமத்தின் சாரம்சமாகிய இந்த காரியத்தை முழு விசுவாசிகளும் அறிந்திருக்க வேண்டியதாக இருக்கு. அனைவரும் அநேக கிருபைகளை பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த செமினாரை ஆரம்பிப்போம். அன்பு தகப்பனே, நீரே சிருஷ்டிப்பானவர், நீரே சகல காரியங்களையும் செய்து முடிப்பவர். இந்த நிகழ்நிலை கருத்தரங்க கொடுத்ததுக்காக நன்றி. வெளிப்படுத்தின தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேற்றும் தேவனுடைய புதிய உடன்படிக்கைக்காக நன்றி. எல்லா பூமியில் இருக்கிற போதகர்களும் செமினரில் இருக்கிறவர்களும் இந்த சாட்சியின் வசனங்களை கேட்டு இந்த கடைசி வார்த்தைகளை அவங்க புரிந்து கொண்டு நீர் நிறைவேற்றிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் இந்த வார்த்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதகரால் நீங்கள் வார்த்தைகளை கொடுத்து கொண்டு வாரீங்க. இன்றைய நாள்லையும் வெளிப்படுத்தல் புத்தகம் இப்பொழுது நிறைவேற்றுக்கு வந்திருக்கிறது. எல்லா நிறைவேற்றங்களும் தோன்றிருக்குது. தலைவர் சாமன் லீமன் ஈனூடாக சின்சொன்சி இயேசு கிறிஸ்துவினுடைய சபை சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம், அதோடு கூட இந்த காரியங்களை கண்ட சாட்சியானவர் அவர் இன்றைய நாளில் நிகழ்நிலை கருத்தரங்க ஒன்றும் கூட்டியும் குறைக்காமலும் சாட்சி கொடுக்கிறார். ஆகவே இன்றைய நாளில் செவி கொடுக்கிறவங்க அனைவரையும் பொறுப்பெடுங்க. நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த காரியத்துக்காக. தேவனே, வேதாகமத்திலையும் கூட காதுள்ளவன் கேட்கக்கூடவன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்கலவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி இன்றைய நாளில் நிறைய போதகர்கள், நிறைய சபை அங்கத்தவர்கள் இந்த நிகழ்நிலை கருத்தரங்கள் அவங்க பங்கு பெற்றுறாங்க. அவங்களுக்கு நல்ல காதுகளை கொடுங்க. அதற்கு கூட காணக்கூடிய கண்களையும் உணரத்தக்க இருதயத்தையும் கொடுங்க. அப்பொழுது தான் நாங்கள் அனைவரும் உடைய கடைசி கிரிகையில் வழிநடத்தப்பட முடியும். தேவனே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் முழு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். முடிவு மட்டும் எங்களோடு கூட இருங்க. இது அனைத்தையுமே ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த கருத்தரங்கானது COVID-19 அனைத்து சட்ட திட்டங்களுக்கு அமைய நடத்தப்பட்டு வருகிறது. இப்பொழுது நாங்கள் இந்த சாட்சியை நாங்கள் செவி கொடுக்க போகிற நேரம். வெளிப்படுத்தலின் தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேற்ற காரியங்களை நாங்கள் அறிகிற நேரம் நீங்கள் பெரிய புரிந்துணர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த நேரம் ஒரு உன்னதமான நேரமாக மாறும். அதோடு கூட இந்த நேரத்திலும் கூட நாங்கள் யாக்கோபு கோத்திர தலைவரை நாங்கள் வரவேற்போம். அவர் வெளிப்படுத்தல் 19 சாட்சி கொடுப்பார். தேவனுடைய புதிய உடன்படிக்கை, வெளிப்படுத்தலின் தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேற்றங்கள். இந்த சாட்சியின் கருத்தரங்கானது இன்றைய நாளில் வந்திருக்கிற எல்லா போதகர்களுக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும், அதற்கு கூட எல்லா இந்த முழு உலகத்தின் குடும்பத்தவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்பொழுதுமே தேவனுடைய அநேக கிருபையும் அன்பும் உங்களை நிரப்பட்டும். முதலாவது, நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த காரியத்தை நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய யாக்கோபின் பெயரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நான் யோங்ஜூ ட்ரைப் லீடராக இருக்கிறேன், கோத்திர தலைவராக இருக்கிறேன். எல்லோருமே கடந்த முறை நாங்கள் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைய நாளில் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் வெளிப்படுத்தல் வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். 19ஆம் அதிகாரம், அதற்குள்ள நிறைவேற்ற காரியங்கள், நிஜ இருப்புகள், இது எல்லாமே இந்த வார்த்தையின்படி தோன்றிருக்குது. இந்த சாட்சியின் வசனங்களை நாங்கள் செவி கொடுக்குற நேரம் எங்களுடைய இருதய கதவுகளை விரிவாக திறக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வார்த்தைகளை நாங்கள் பொறுமையோடு காத்துக்கொள்ளணும், முத்தரித்து கொள்ளணும். இதனூடாக மட்டும்தான் எங்களுடைய நம்பிக்கை, அதோடு கூட வாக்கு பண்ணப்பட்ட ராஜ்யம், நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தின் தலைப்பு நான் பார்த்தமாக இருந்தால், ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்தின் ஆவியும் மாம்சமும்.
இந்த நிகழ்வு நடந்த இடத்தை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் திருமண விருந்து நடந்த இடம், அதாவது இது ஆட்டுக்குட்டியின் திருமணமாக இருக்கு. இந்த இடம் நிஜ இருப்புல தோன்றி இருக்கு. வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். அதோடு கூட பாருங்க, நிறைவேற்ற காலத்தை நாங்கள் பார்த்தமாக இருந்தால், அதாவது பிசாசின் தேசம் பாபிலோனும் மற்றும் வேசி நியாய தீர்ப்பு அடைந்த பிறகு. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் மற்றும் 19ஆம் அதிகாரம் அது கிட்டத்தட்ட எதிர்மறையான அதிகாரங்களாக இருக்கு. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் முன்பு கற்றுக்கொண்ட அதிகாரம். இந்த காரியத்தை நாங்கள் பார்க்குற நேரம், அதாவது பிசாசோடு நடக்கிற திருமணம். வெளிப்படுத்தல் 18 பிசாசோடு நடக்கிற திருமணம். இன்றைய நாள் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் வெளிப்படுத்தல் 19, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் திருமணத்தை அறிய தருது. வெளிப்படுத்தல் நாங்கள் பார்க்குற நேரம் நிறைய, அதாவது எதிர்மறையான அதிகாரங்கள் நாங்கள் முன்பு பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு பாருங்கள், வெளிப்படுத்தல் 6 மற்றும் 7 அது இரண்டுமே எதிர்மறையான அதிகாரங்கள். வெளிப்படுத்தல் 13 மற்றும் 14 அதுவும் எதிர்மறையான அதிகாரங்களாக இருக்கு. ஆகவே நான் உங்களுக்கு வெளிப்படுத்தல் 19 குறித்து நான் விளக்கப்படுத்துறதுக்கு முதல்ல வெளிப்படுத்தல் 16, 17, 18 நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய, அதாவது எண் எருதுகள், அதோடு கூட கொளுத்த ஜந்துக்கள் அது வெட்டப்படுது. திருமண விருந்து, ஆட்டுக்குட்டியினுடைய திருமண விருந்து ஆயத்தமாகிறது நாங்கள் பார்க்கலாம். இவைகளுக்கு பிறகு காற்றில் பறக்கிற பறவைகள் அது கூடி வருது. ஏன்னா அவங்க இந்த காரியங்களை புசிக்கும்படியாக கூடி வருது. வெளிப்படுத்தல் 19 1 தொடக்கம் 6 நாங்கள் ஒரே குரலோடு வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரின் இரத்தத்திற்காக அவரிடத்தில் பழிவாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் தமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போல, பெருவெள்ள இறைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, ஹல்லேலூயா, சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஆமேன். நாங்கள் பார்க்கிறோம், அதாவது 1 தொடக்கம் 6 வசனங்கள் வரை நாங்கள் பார்த்தோம். திரளான ஜனங்களை குறித்து பேசுது, அதாவது ஆவியும் மாம்சமும். இது தேவனுக்கு, அதாவது பறிக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இந்த காரியங்கள் நாங்கள் பார்க்கறதுக்கு முதல்ல இதில் நாங்கள் வாசிக்கிறோம் என்னது, நான் கேட்ட பொழுது அப்படிங்கிற வசனம் இருக்குது. அதாவது ஒரு நபர் இருக்காரு. வெளிப்படுத்தல் காரியங்கள் தரிசனமாக கண்டு எழுதப்பட்ட காலம் ஒன்றது. அப்போ 2000 வருடங்களுக்கு முதல்ல இயேசு கிறிஸ்துனுடைய சீஷன் யோவான் தான் இந்த காரியங்கள் எழுதினாரு. ஆனாலும் இந்த காலத்தில் வெளிப்படுத்தலின் சாட்சியின் காலமாக இருக்கு, நிறைவேற்றத்தின் சாட்சியின் காலமாக இருக்கு. ஆகவே இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம், இது புதிய யோவானா இருக்கிறாரு. ஆரம்பத்தில் நாங்கள் வாசித்த விதமாகவே இவைகளுக்கு பின்பு அப்படின்னு இந்த அதிகாரம் தொடங்குது. பாருங்க, இவைகளுக்கு பின்பு இந்த சொல்லானது இதுக்கு முன்பு இருக்கிற அதிகாரம், அதாவது வெளிப்படுத்தல் 18 காரியங்கள். அதோடு இந்த காரியத்தை நாங்கள் பார்க்குற நேரம் வெளிப்படுத்தல் 18 நிறைவேற்றத்துக்கு வரணும். அப்பொழுது தான் வெளிப்படுத்தல் 19 நிறைவேற்றத்துக்கு வரும். இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இவைகள் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிற காரியமாக இருக்குது. ஆகவே வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கலாம். பிசாசினுடைய ராஜ்யம் பாபிலோன், அதோடு கூட வேசி நியாய தீர்ப்பு அடைகிறார். அதோடு கூட சாத்தானோட திருமணம் அதுவும் முடிவுக்கு வருது. இதை நாங்கள் தெளிவாக முன்பு நாங்கள் கற்றுக்கொண்டோம். கடைசியாக நடந்த கருத்தரங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். பாருங்க, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். நிறைய பேர் கூட்டியிருக்காங்களாம். இதனுடைய நிஜ இருப்பு, இவர்கள் யார்? இவர்கள் வெளிப்படுத்தல் வார்த்தைகளையும் நிகழ்வுகளையும் உறுதியாக பற்றி கொண்டவர்கள். அதோடு கூட வெளியே வந்தவர்கள், தேவனுக்கு முன்பாக வந்தவர்களாக இருக்கிறாங்க. வெளிப்படுத்தல்
17-14 நாங்கள் வாசிக்கிற நேரம், அதாவது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதாவது ஜெயம் கொண்டவர்கள், உண்மை முத்தகமானவர்கள். வெளிப்படுத்தல் 18:4 என்ன சொல்லப்படுது? அவளிடமிருந்து வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. என்னுடைய ஜனங்களை வெளியே வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே எங்கிருந்து எங்க அவங்க அழைக்கப்படுறாங்க அப்படின்னு நாங்கள் அறிந்து கொள்ளணும். பாருங்க, சரியா புரிந்து கொள்ளுங்க. அதாவது பிசாசின் காவல் வீடு பாபிலோன்ல இருந்து சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துக்கு, அதாவது தேவனும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற இடத்துக்கு அழைக்கப்படுறாங்க. ஆகவே அந்த இடத்துக்கு வெளியே வாங்க. இங்க இருந்து தான் அவர்கள் யாரு அப்படின்னு நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இதனூடாக தேவனுக்கு முன்பாக வந்தவர்கள் திரளான ஜனங்களாக இருக்கிறாங்க. பரலோகத்துல அவங்க சத்தம் போடுறாங்க, அல்லேலூயா, நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியது, மகிமையும் கனமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஏன் அவங்க இப்படி சத்தமிடுறாங்க? இதுக்குரிய காரணம் என்ன? ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து அவர் பிசாசோடு யுத்தம் புரிந்து ஜெயம் கொன்று விட்டார். அதோடு கூட இந்த நபர்களை பிசாசின் காவல் வீட்டிலிருந்து காப்பாத்துறாரு. அவர்களை வெளியே அழைத்து ரட்சிக்கிறாரு. அதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்க மிகுந்த ஒரு நன்றியோட பிதாவிடம் அவங்க திரும்பி வராங்க. இது சரியான காரியமா இல்லையா? இது ரொம்ப சரியான காரியம். தேவனுடைய நியாய தீர்ப்பானது இது நீதியானதும் சரியானதாகவும் இருக்கும். ஏன்னா தேவன் நியாயத்திருக்கிறாரு, எல்லாரையுமே அவருடைய கிரியையின்படி நியாயத்திருக்கிறாரு. இது வேதாகமத்தில் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் எழுதப்பட்டிருக்கு. யோவான் 12:48 கூட நான் பேசின வார்த்தைகளே கடைசி நாட்களில் உங்களை நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வசனங்கள் இப்படியாக இருக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 20 11-15 வரையும் நாங்கள் வாசிப்பமாக இருந்தாலும் அதில் சொல்லப்படுது, அதாவது மரித்தோர் நியாயத்தீர்ப்பு அடைகிற நேரம் இந்த புத்தகங்கள் திறக்கப்படும். நாங்கள் இதுக்கு ஒத்ததாக நாங்கள் பார்க்கலாம். எல்லாருமே தங்களுடைய கிரியைகளின்படி நியாயத்தீர்க்கப்படுறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டபடி நியாயத்தீர்க்கப்படுறாங்க. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அது சத்தியமானது, உண்மையானது, நீதியானதாக இருக்கு. ஆகவே நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கூட அவர்களும் சத்தமிடுறாங்க, தேவன் அவர் ஆளுகை செய்கிறார் அப்படின்னு அவங்க சத்தமிடுறாங்க. இது சரியான காரியமா இல்லையா? இது ரொம்ப சரியான காரியம். இந்த வசனமானது பாருங்க, இந்த சத்தம் தேவனுடைய ஜெயத்தை ஒளிய பெருக்கி எல்லாருக்கும் சொல்லுது. அதாவது ரட்சிப்படைகிறாங்க விசுவாசிகள், அவர்களுடைய ஆரவார சத்தம். இது எவ்வளவு ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கு. நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் இந்த நேரங்கள்லையும். பாருங்க, ஆதாமினுடைய பாவத்துக்கு பிறகு, அதாவது அன்னளவாக 6000 வருடங்களுக்கு பிறகு இந்த முழு உலகமுமே சாத்தான் பிசாசானால ஆளுகை செய்யப்படுது. வெளிப்படுத்தல் 18 கூட நாங்கள் பார்க்கலாம், சகல தேசங்களும் சாத்தான் பிசாசானால பிடிபட்டிருக்குன்னு நாங்கள் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 18 நிகழ்வு வரைக்கும் இது பிசாசின் ஆளுகை நேரமாக இருந்தது. ஆனாலும் வெளிப்படுத்தல் 19 ஆரம்பித்ததிலிருந்து யார் நியாயம் தீர்க்கிறா, யார் ஆள்றா? தேவன் ஆள்றார். இது ரட்சிப்பின் கிரியாக மாறுது. வெளிப்படுத்தல் 19 இந்த காரியங்கள் தெரியப்படுத்துது. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் உறுதியோடு உற்சாகத்தோடு அவர்கள் வெளிப்படுத்தல் 19 நிறைவேறுவதற்காக காத்திருக்கணும். அதாவது எங்களுடைய நம்பிக்கை இது மேல நாங்கள் வைக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 18 பிசாசின் காவல் வீடு பாபிலோன் இது முடிவுக்கு வருகிறது. தேவன் அவர் ஆளுகை செய்கிறார் இந்த வெளிப்படுத்தல் 19 காலங்கள்ல. இந்த காரியம் தான் பலத்த சத்தமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துது. நாங்கள் இப்போ 7 தொடக்கம் 10 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். ஒரே வசனத்தோடு ஒரே குரலோடு நாங்கள் வாசிப்போம். 7ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 19:7, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடுவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவனை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றார். ஆமேன்.
ஆம், நாங்கள் 7 தொடக்கம் 10ஆம் வசனத்தை வரை நாங்கள் வாசித்தோம். இதில் நாங்கள் வாசிக்கிற நேரம் திருமணம், அதாவது ஆட்டுக்குட்டியின் திருமணம், அதோடு கூட இந்த திருமண விருந்து, அதை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆட்டுக்குட்டியினுடைய திருமணம் வந்துவிட்டது. ஆட்டுக்குட்டியின் திருமணம் என்றால் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? வாக்கு பண்ணுறோம், அதாவது வேறு தேவர்களை திருமணம் முடிக்காது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை திருமணம் முடிப்போம் என்று வாக்கு பண்ணுகிறோம். இந்த திருமணத்துக்கு முன்பாக வெளிப்படுத்தல் 18 நாங்கள் வாசிக்கலாம், எப்படி சகல தேசங்களும் அது பிசாசான திருமணம் முடித்து வைத்திருக்குது அப்படின்னு. இதை நாங்கள் நன்றாக அறிந்து கொண்டோம் கடைசி செமினார்லையும் கூட. நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுக்குற நேரமும் கூட நாங்கள் யோசித்து பார்க்கணும், இந்த வார்த்தைகள் என்ன, நான் இந்த வார்த்தையை கொண்டு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நான் பரிசோதித்து பார்க்கணுமா இல்லையா? ஆகவே சகல தேசங்களும் பிசாச திருமணம் முடித்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆகவே எல்லோருமே நீங்கள் இதுக்குள்ள சகல தேசத்துக்குள்ளே இருக்கீங்களா, இல்லாட்டி சகல தேசத்துக்கு நீங்கள் வெளியே இருக்கீங்களா, புறம்பு இருக்கிறீங்களா? அதில் கூட புரிந்து கொள்ளணும், சகல தேசங்களும் பிசாச திருமணம் முடித்திருக்கு. ஆகவே நான் பிசாச திருமணம் முடித்திருக்கேனா அப்படின்னு நான் யோசித்து பார்க்க வேண்டும், நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும் இந்த வேதத்தின் வசனங்களோடு கூட. இந்த வார்த்தைகள் நாங்கள் நிலைத்திருந்தால் தான் தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் நடந்து கொள்ளலாம். அதில் கூட நாங்கள் தேவனுடைய குடும்பத்தவர்களாக ஞானமுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியின் மணவாட்டி அது ஆயத்தமாக்கப்படுது. ஆகவே யாரு மணவாளன்? மணவாளன் இயேசு கிறிஸ்து. மணவாளன் இயேசு கிறிஸ்து வரை ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. இந்த காரியத்தை நாங்கள் அநேக தரம் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட மணவாட்டி யாரு? அதாவது மணவாட்டி வாக்கு பண்ணப்பட்ட போதகரை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வாக்கு பண்ணப்பட்ட போதகராகிய புதிய யோவான் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பவர். வெளிப்படுத்தல் 22:17 நாங்கள் வாசிக்கிற நேரம், அதாவது ஆவியும் மாம்சமும் வா என்கிறத பாருங்க. இயேசு கிறிஸ்து ஆவியில் இருக்கிறாரு, அவர் ஒரு மணவாளனை போல. அதோடு கூட புதிய யோவான் இவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவர், அவர் மாம்சத்தில் இருக்கிறாரு. ஆகவே அவர் மணவாட்டியை போல. இந்த வார்த்தைகளை சாட்சி கொடுக்குறாங்க, சகலத்துக்கும் பரப்புறாங்க. ஆவிக்குரிய திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆவிக்குரிய திருமணம்னா என்ன? அதாவது ஆவியும் ஆவி, அதோடு கூட அதாவது மணவாளன் ஆவியாகவும் மணவாட்டி மாம்சமாகவும் இருந்து ஒன்று சேர்றாங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 19-20 நாங்கள் வாசிக்கிற நேரம், தேவன் என்ன செய்கிறாராம்? தேவன் ஒரு நபரை பார்க்குறாரு. அதாவது அதே முறைமையின் படித்தான் நாங்கள் இந்த காரியங்களை மறுபடி ஒழுங்குபடுத்துறதுக்கு இது ஒரு ஆவிக்குரிய திருமணமாக இருக்கு. இந்த ஆவிகள் இது மன வாட்டியோடு இருக்கு. அதோடு கூட பாருங்க, மாம்சங்கள் மன வாட்டிகளாக இருக்கிறாங்க, ஆவிகள் மன வாழ்னாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் ஒன்று சேர நேர வேதத்தின் பேசப்படும். இவங்க திருமணம் செய்பவர்களாக இருக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியின் திருமணத்தை குறித்தும் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்தை குறித்து நாங்கள் இன்னமும் அதிகமாக நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 14 வரை நாங்கள் வாசிக்கிற நேரம் நாங்கள் பார்க்கலாம். ராஜா ஒரு ஆள் இருக்காரு, அவருடைய குமாரனுக்காக ஒரு திருமண விருந்து ஆரம்பிக்கிறாரு, ஆயத்தப்படுத்துறாரு. இது ஒரு ஊமை. இந்த ஊமையில் நாங்கள் பார்க்கிறது யார்? இந்த ராஜா. இது தேவன் தான் ராஜாவாக இருக்கிறாரு. ஆகவே யார் குமாரன்? இந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. ஆகவே தேவன் ஒரு திருமண விருந்து அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அவர் இந்த காரியங்களை ஓமைகள் மூலம் சகலருக்கும் அவர் தெரியப்படுத்துகிறாரு. இந்த காரியத்தின் மூலமாகவே இந்த திருமண விருந்து ஆயத்தமாக்கப்பட்ட பிறகு அவர் தமது ஊழியர்களை அனுப்பி ஜனங்களை வரவேற்க அனுப்புறாங்க. ஆனாலும் கூட அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் வர மறுக்கிறார்கள். எல்லோருமே செவி கொடுங்க. ஏன் திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் திருமண விருந்துக்கு வாராங்க இல்லை அப்படின்னு நீங்க சரியா புரிந்து கொள்ளணும். வேதத்தின்படி நாங்க பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதாவது என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நான் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் தான் உண்மையிலேயுமே இந்த திருமண விருந்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமேன். அவர்கள் வர மறுத்ததுனால தேவன் அவர் என்ன செய்யறாரு? என் எருதுகளையும் கொளுத்த ஜந்துக்களையும் அவர் வெட்டுறாரு. அவர் சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அது கூட சகலத்துக்கும் தெரியப்படுத்துறாரு திருமண விருந்தோன்னு இருக்கு. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 14 வரை வாசிங்கன்னா அவங்களுக்கு புரிந்து கொள்ளலாம்.
அதே நேரத்தில் பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னதுன்னா, இது ஒரு பெரிய சாட்சி, எங்களை திருமண விருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கூடிய சாட்சி. இந்த சாட்சி என்ன சொல்லுது? எந்நிருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்படுற இடம் தான் திருமண விருந்து நடக்கிற இடம். இது மாம்ச ரீதியான இருதா, இல்லாட்டி மாம்ச ரீதியான ஒரு ஆடா வெட்டப்படுது இல்லை, இது பரலோக ராஜ்யத்தின் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கு. இங்கே நாங்கள் வாசிக்கிறோம் எருதுகள் 1 கொரிந்தியர் 9:9-10 வரைக்கும் நாங்கள் வாசிக்கிற நேரம் இது தேவனுடைய ஊழியர்களை குறிக்குது, அதாவது தேவனுடைய போதகர்களை குறிக்குது. உவமையில இது எருதுகளை போல இருக்கு. அதே மாதிரி தான் தேவனுடைய எருதுகள் அப்படின்னு சொல்றதுனால இது தேவனுடைய போதகராக இருக்கலாம். ஆனாலும் கூட தேவனை விட்டுட்டு அவங்க போறாங்க. இதனுடைய நிஜ இருப்பு யாரு? துரோகிகளாக இருக்கிறாங்க. பாருங்க, கொளுத்த ஜந்துக்கள் அப்படின்னு சொல்ற நேரம் நாங்க புரிந்து கொள்ளலாம். அதாவது கிரிச்சிக்கிறவங்க இருக்கிறாங்க, அழிக்கிறவங்க இருக்கிறாங்க, தேவனுடைய ஜனங்களை ஆடுகள் போல இருக்கிறவங்கள சங்கரிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதாவது கொளுத்த ஜந்துக்கள் தான் சங்காரிகளாக இருக்கிறாங்க. ஆகவே பாருங்க, அவர் வாஞ்சியாக இருக்கிறாரு ஆட்டுக்குடியுடைய திருமணத்துக்கு போறதுக்கு. ஆனாலும் கூட தேவனுடைய எந்நெருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் என்னவென்று தெரியாமல் அவர்களுக்கு திருமணத்தை கண்டுபிடிக்க முடியுமா? ஆட்டுக்குடியுடைய திருமண விருந்தை கண்டுபிடிக்க முடியுமா? நன்றாக யோசித்து பாருங்க. வெளிப்படுத்தலின் சாட்சியின் வசனங்களோடு தான் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதாவது தேவனுடைய எந்நிருதுகளும் கொளுத்த ஜந்துக்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொண்டு ஆட்டுக்குடியுடைய திருமண விருந்தில் பங்கு பெறலாம், தேவனுடைய ஒரே குடும்பமாக. இப்படியே தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த திருமண விருந்து நடக்கிற இடம் அப்படின்னு பார்த்தமாக இருந்தால் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் இறங்கி வார இடம். வெளிப்படுத்தல் 15:5 கூட சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம், இதுதான் இந்த திருமண விருந்தின் நிஜ இருப்பாக இருக்கு. இப்படியாக இருக்க நாங்கள் திருமண விருந்துக்கு பிரவேசிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. நாங்கள் வேதத்தினூடாகவே நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 25:1-13 நாங்கள் வாசித்தமாக இருந்தால் அதில் நாங்கள் வாசிக்கலாம், நாங்கள் எப்படி ஆயத்தமாகணும். அதாவது எண்ணெயும் விளக்கும் தேவை. ஆகவே பாருங்க, 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க. அவங்க மணவாளனை சந்திக்க போறாங்க. புத்தியுள்ள கன்னிகைகள் அவங்க எண்ணெய் விளக்கும் ஆயத்தமாக்கி மணவாளனை சந்தித்தாங்க. ஆனாலும் கூட புத்தி இல்லாத கன்னிகைகள் அவங்கள்ட்ட எண்ணெய் இருக்கல்ல, அவர்கள் இருளில் தள்ளப்படுறாங்க. மத்தேயு 25 இப்படி நாங்கள் அறிந்து கொள்றோம். எல்லோருமே நீங்க சரியாக அறிந்து கொள்ளுங்க. இந்த விளக்கு அதோடு கூட இந்த எண்ணெய்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதோடு கூட நீங்களும் கூட எண்ணெயும் உங்களுக்கு தேவையான விளக்கும், அதாவது தேவையான அளவு எண்ணெயும் ஆயத்தமாக்க வைத்திருக்கிறீங்களா? இப்பொழுது நாங்கள் இதனுடைய நிஜ இருப்பை நாங்கள் பார்ப்போம். வேதத்தின்படி எண்ணெய்னா என்னது, விளக்குனா என்னது? சங்கீதம் 119:105 நாங்கள் வாசித்தமாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை அது என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு அப்படின்னு நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே விளக்குனா என்னது? வேதாகமத்தின் வார்த்தைகளாக இருக்கு. நாங்கள் எண்ணெய் அப்படின்னு சொல்ற நேரம் நாங்கள் பார்த்தோம் தான் மோசேனுடைய கூடாரத்தில் ஒரு எண்ணெய் அது விளக்கில் பயன்படுத்தப்படுது, அதாவது ஒளிவ எண்ணெயாக இருக்கு. நாங்கள் லேவியராகவும் 24:1-2 வாசித்தாலும் கூட இந்த ஒளிவ எண்ணெயினுடைய நிஜ இருப்பு வெளிப்படுத்தல் 11:4 நாங்கள் வாசித்தோமா இருந்தா, அதாவது இந்த சாட்சி கொடுப்பவர் அவர் ஒளிவ மரத்துக்கு ஒப்பாக இருக்கிறாரு. அப்போ ஒளிவ எண்ணெய்னா என்னது? சாட்சியின் வார்த்தைகள், சாட்சி கொடுப்பவரின் வார்த்தைகள். இந்த எண்ணெயானது வெளிப்படுத்தல் வார்த்தைகளாக இருக்கு. அதோடு கூட வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனத்தின் நிஜ இருப்புகளாக இருக்கு. மத்தேயு 22:11-14 நாங்கள் வாசிக்கிற நேரமும் கூட நாங்கள் எப்படி ஆயத்தமாக்கணும், அதாவது திருமண உடை வஸ்திரம் அதை எப்படி ஆயத்தமாக்கணும் அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, திருமண விருந்தில் நிறைய பேர் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அங்க ஒருவரை பார்க்குறாங்க, கல்யாண வஸ்திரம் இல்லை, அவர் இருளில் தள்ளப்படுறாரு. அங்க அழுகையும் பட்கடிப்பும் இருக்கு.
அங்கே அழுகை புறக்கணிப்பும் இருக்கு. ஆகவே பாருங்க, இந்த திருமண விருந்து, இந்த திருமண வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் நாங்கள் வெளிப்படுத்தல் 19:8 நாங்கள் பார்த்தோமா தான் வெண் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மெல்லிய வஸ்திரம் இது பரிசுத்தவான்களின் நீதியின் கிரியைகளாக இருக்கு. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்திலையும் கூட நாங்கள் பார்க்கலாம், சகல தேசங்களும் திருமணத்தை முடித்திருக்குது பிசாசோட. அவர்கள் பிசாசுக்கு உரியவர்களாக இருக்கிறாங்க, திருக்குள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இப்படியான இருமாப்புள்ள விசுவாசத்தோடு கூட ஒருவர் திருமண விருந்தில் பங்கு பெற முடியாது. அதாவது பரலோக ராஜ்யத்தில் ஆட்டுக்குட்டியோட திருமணத்தில் பங்கு பெற முடியாது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தின்படி பாருங்க, தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வளைந்து வருது, அதாவது கண்ணாடி கடல் போல, அதாவது தெளிவான வார்த்தைகள் வழிந்து வருது. அப்போ ஒருவர் என்ன செய்யணும், இந்த வஸ்திரத்தை அணிந்தா தான் திருமண விருந்தில் பங்கு கொள்ளலாம். இதை நான் மறுபடியும் வாங்க ஒழுங்குபடுத்தி சொல்கிறேன். பாருங்க, திருமண விருந்துக்கு நாங்கள் பிரவேசிக்கிறதுக்கு ஒருவர் எண்ணெய், விளக்கு மற்றும் திருமண வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதோடு கூட மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் நாங்கள் வாசிக்கலாம், அநேகர் இந்த திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கொஞ்சம் பேர் என்ன பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமான வார்த்தை. இது நாங்கள் சரியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாட்சியின் வசனங்கள், வெளிப்படுத்தலின் சாட்சியின் வசனங்களூடாக முழு உலகத்துக்குமே தெரியப்படுற காரியம் அப்படின்றது திருமண விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சாட்சி கொடுக்கப்படுது. அதில் கூட திருமண விருந்துக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்படுது. எல்லோருமே இந்த அழைப்பிதழுக்கு செவி கொடுத்த பிறகு என்ன விதமான நபராக நீங்க மாறணும்? நீங்க விருந்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு புறக்கணிக்கிறவரா இருக்கணுமா? இல்லைன்னா நீங்க நிச்சயமாக நீங்க பிரவேசிக்கிறவங்களாக இருக்கணுமா? இல்லாட்டி திருமண விருந்துக்கு போறவர்களை துன்பப்படுத்தி சபிக்கிறவர்களாக இருக்கணுமா? பாருங்க, நாங்க என்ன செய்யணும், திருமண அழைப்பிதழை பெற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக திருமண விருந்துல பங்கு கொள்றவர்களாக இருக்கணும். அதற்கு கூட பரலோகத்தின் குடும்ப அங்கத்தவர்களாக நாங்கள் இதில் பிரவேசிக்க வேண்டும். இந்த நேரத்திலையும் கூட நாங்க இந்த ஆவியில் பரிந்து பேசுபவர், அதை பற்றி நாங்கள் புரிந்து கொள்வோம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை பெற்றுக்கொள்பவரை பற்றி நாங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தல் முழு நிகழ்வுகளும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றாரு. இது யோவானுக்கு தெரியப்படுத்துது. ஆகவே அந்த தூதன் இவர் பரிந்து பேசுபவராக இருக்கிறாரு, ஆவியில் பரிந்து பேசுபவராக இருக்கிறாரு. ஆகவே இந்த ஆவியில் பரிந்து பேசுபவர் இவர் இந்த தூதனாக இருக்கார், இவர் சேற்றழவாளனாக இருக்கிறாரு. ஆகவே பாருங்க, புதிய ஏற்பாட்டின் வாக்கு பண்ணப்பட்ட போதகர் புதிய யோவான், இவருக்கு சகல காரியங்களும் கொடுக்கப்படுது. அவரு இந்த தூதரினூடாக சகலத்தை அறிந்து கொள்றாரு. இவர் இயேசு கிறிஸ்துவினால தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட போதகர். வெளிப்படுத்தல் 22:8 கூட யோவான் ஆகிய நானே இந்த காரியங்களை கண்டு கேட்ட நபராக இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 22:16 கூட நான் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய தூதனை சபைகளுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி அனுப்பினார் அப்படின்னு சொல்லப்படுது. இது வாக்கு தத்தம். ஆகவே தூதனை நாங்கள் பார்க்க நேரம் இவரும் தேற்றவாளனாக இருக்காரு, இவர் ஆவியில் இருக்கிறாரு. அதோடு கூட நாங்கள் புரிந்து கொள்ளலாம், புதிய யோவான் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற வாக்கு பண்ணப்பட்ட போதகர், இவர் மாம்சத்தில் தேற்றவாளனாகவும் பரிந்து பேசுபவராக இருக்கிறாரு. இவர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்கள், அதற்கு கூட சகல நிகழ்வுகளை அவர் சொல்லிக் கொடுப்பவராக இருக்கிறாரு. இப்பொழுது நாங்கள் 11 தொடக்கம் 16 வரை வாசிப்போம். பின்பு பரலோகம் திறக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. இருப்புக்கோளால் அவர்கள் அரசாளுவார். அவர் சர்வவல்லமுள்ள தேவனுடைய உக்கிர கோமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார்.
ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆம், நாங்கள் 11 தொடக்கம் 16 வரைக்கும் நாங்கள் வாசித்தோம். அதாவது வெண்மை குதிரை, அவர் கூட அதில் ஓட்டுபவர், அதோடு கூட அவருடைய கையில் கூர்மையான பட்டயம் இருக்கு. ஆக பாருங்க, வெள்ளை குதிரை ஒன்று இருக்கு, ஓட்டுபவரும் இருக்கிறாரு. இந்த காரியத்தை நாங்கள் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது நாங்கள் தெளிவாக ஏற்கனவே கற்றுக்கொண்டு முடிந்தாயிற்று. உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? இந்த வெளிப்படுத்தல் 6 ஞாபகத்தில் இருக்குதா? அப்போ குதிரை ஓட்டுபவர் அவர் ஆவியாக இருக்கிறாரு. ஆகவே இந்த ஆவி ஒரு மாம்சத்தை பயன்படுத்துகிறது. இந்த மாம்சம் ஒரு குதிரையை போல சொல்லப்படுது. இதே மாதிரி தான் வெளிப்படுத்தல் 19 கூட நீங்க பார்க்கலாம். இந்த வெண்மையான குதிரை மேல ஓட்டுபவர் இருக்காரு. 16ஆம் வசனத்துல நாங்க வாசிக்கலாம், அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கு, தொடையில் ஞாபகம் எழுதப்பட்டிருக்கு. என்ன பேர்? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தான்னு எழுதப்பட்டிருக்கு. யாரு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா? எல்லோருமே சரியாக செவி கொடுங்க. இந்த காரியம் உங்களுக்கு தெரியும். யார் இவர்? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா யார்? இவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவர் ஓட்டுகிறார். ஓட்டி இந்த வெண்மையான குதிரையை அவர் வழிநடத்துறாரு. இது இயேசு கிறிஸ்துனுடைய பரிந்து பேசுபவரை சொல்லுது. அதாவது புதிய ஏற்பாட்டில் வாக்கு பண்ணப்பட்ட போதகர் புதிய யோவான குறிக்குது. ஆகவே பாருங்க, இயேசு கிறிஸ்து இவர் குதிரை ஓட்டுபவராக இருக்கிறாரு. புதிய யோவான் இவர் இயேசுவோடு கூட இருப்பவர். இயேசு கிறிஸ்து இவரை கருவியாக பயன்படுத்துகிறார், குதிரையாக பயன்படுத்துகிறார். அதனோடு கூட நாங்கள் இந்த காரியத்தை சரியாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதோடு கூட பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் யாரு? வெண்மையான குதிரையை ஓட்டுபவர்களும் இருக்கிறாங்க, அதாவது குதிரைகளும் இருக்கு. குதிரையை ஓட்டுபவர்கள் இது 1000க்கு மேல் 1000 10,000 சேனைகள், அதாவது பரலோகத்தின் தூதர்களின் சேனைகள். வெண்மையான குதிரைகள் இது பரிசுத்தவான்களை குறிக்குது, அதாவது ஜெயங்கொள்பவரோடு ஒன்று சேர்ந்த பரிசுத்தவான்கள். இயேசு கிறிஸ்து அவர் புதிய யோவானோடும் அவரோடு இருக்கும் குதிரைகளோடும் கிரியை செய்கிறார். தூதர்கள் தேவனுடைய ஜனங்களை, அதாவது ஜெயங்கொள்பவரோடு ஒன்றிணைந்திருப்பவர்களை பயன்படுத்தி காரியங்களை செய்கிறாங்க. ஆமேன். இயேசு கிறிஸ்து அவரு இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருக்கிறாரு. இந்த இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட இந்த வஸ்திரம் இது எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்து இரத்த சாட்சியாக மரித்ததை குறிக்குது. அதோடு கூட தேவனுடைய வார்த்தை, இரத்தத்தை போல் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. இயேசு கிறிஸ்து அவருடைய கையில கூர்மையான பட்டயம் இருக்கு, இருப்பு கோல் இருக்கு, அவர் சகல தேசங்களையும் ஆளுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த கூர்மையான பட்டயம், அதோடு கூட இருப்பு கோல், இதை நாங்கள் புரிந்து கொள்ளணுமாக இருந்தால் வெளிப்படுத்தல் 1:16, அதாவது இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வருது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26 தொடக்கம் 27 வரைக்கும் நாங்கள் பார்த்த மாதிரி தான் அவர் இருப்பு கோலால் சகல தேசங்களையும் அரசாளுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே கூர்மையான பட்டயம், இருப்புக்கோள், இது நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை குறிக்குது. இப்பொழுது நாங்கள் தேவனுடைய சேனையும் பிசாசனுடைய சேனையும் நாங்கள் பார்ப்போம். தேவனுடைய சேனை, பிசாசனுடைய சேனை. நாங்கள் முன்பு பார்த்த விதமாகவே இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர், அவரு கூட ஆயிரக்கணக்கான வெண்மையான குதிரைகள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறாங்க. இந்த வெண்குதிரை சேனை இது ஆவியையும் மாம்சத்தையும் குறிக்கிறது. இது பரலோக ராஜ்யத்துக்கு உரியது. அதுக்கு எதிர்மறையாக நாங்கள் வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் பிசாசினுடைய சேனையை நாங்கள் பார்க்குறோம். அதாவது 20 கோடியாக இருந்தது அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பிசாசினுடைய சேனையை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் இருப்பு கவசத்தை அவங்க அணிந்திருந்தாங்க. அது கூட அவங்களோட வாயிலிருந்து கந்தகம் புகை வருது. அவர்கள் மனிதர்களை கொலை செய்கிறாங்கன்னு நாங்கள் பார்த்தோம். பாருங்க, எவ்வளவு தான் சத்திய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டாலுமே கூட அவர்கள்
ரொம்பவும் இருமாப்புள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய மார்க்கவசங்கள் தேவனுடைய வார்த்தையை உள்ளுக்கு போக விடுதில்லை. இது பிசாசனுடைய சேனை. எல்லோருமே சரியாக செய்து கொடுங்க. இந்த வெளிப்படுத்தல் வார்த்தைகளை நாங்கள் பார்க்குற நேரம், இந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்கிற நேரம் நாங்கள் இதை விசுவாசிக்கணுமாக இல்லையா? நாங்கள் பிசாசினுடைய சேனைகளாக இருந்து அதோடு கூட இந்த இருப்பு கவசங்களை போட்டவர்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் எப்பயுமே பார்க்கணும், நாங்கள் யாருக்கு உரியவர்கள், அதோடு கூட மற்றவர்கள் யாருக்கு உரியவர்கள் அப்படின்னு நாங்கள் பார்க்கணும். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்திலையும் கூட நாங்கள் பார்க்கலாம், பிசாசனுடைய சேனை இது பிசாசுகளின் வீடு பாபிலோனாக குறிக்குது. இது சகல தேசங்களையும் வஞ்சிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, நாங்கள் பிசாசனுடைய சேனை எவ்வளவு தூரம் பெரிதாக இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இப்படி இருந்தாலுமே இன்றைய நாளில் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு வெண்குதிரை சேனை இருக்கு. ஆயிரக்கணக்கான தூதர்கள் ஒன்றிணைந்து அவங்க பிசாசின் சேனையோட யுத்தம் புரிகிறாங்க, ஜெயம் கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. இது ரொம்ப பலத்த பரலோகத்தின் சேனையாக இருக்கு. வெண்குதிரை சேனை படையாக இருக்கு. இதை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்குற விதமாகவே பிசாசினுடைய சேனை இது சகல தேசங்களையும் ஆளுகை செய்து கொண்டு வருது. அவர்களோடு யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆயுதம் தேவை. அவங்கள யுத்தம் பண்ணுறதுக்கு, அதாவது நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெயம் கொள்ளணுமா இல்லையா? ஜெயம் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துலேயும் கூட நாங்கள் ஒரு யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பலத்த பயிற்சியும் ஆயுதங்களும் தேவை. ஆகவே தேவனுடைய சேனையும் பிசாசனுடைய சேனையும் அவங்க ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு உன்னதமான ரொம்ப பலத்த பயிற்சியும் ஆயுதங்களும் தேவை. இந்த வெளிப்படுத்தலின் வார்த்தைகள் இன்றைய நாளில் சாட்சி கொடுக்கப்படுது. இந்த வார்த்தைகளை முற்றிலுமாக எங்களுக்குள்ள தரித்து வைத்துக்கொண்டு எங்களுக்குள்ள முத்திரை செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் சரியான காரியங்களை தரித்தவர்களாகவும் தேவனுடைய சேனையிலிருந்து ஜெயம் கொள்பவர்களாகவும் இருக்க முடியும். பரலோக சேனையாக இருக்க முடியும். எபேசியர் 6:11 நாங்கள் வாசிக்கிற விதமாகவே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் பிசாசினுடைய சேனையை நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆகவே நாங்கள் முற்றிலுமாக தரித்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் வார்த்தைகளோடு கூட பிசாசை நாங்கள் யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிற நேரம் பிசாசை சிறை பிடிக்க வேண்டும், பாதாளத்தில் அடைக்க வேண்டும். யாரோடு கூட? தேவனோடு, இயேசு கிறிஸ்துவோடு கூட சதா காலமும் அவங்க அரசாள்பவர்களாக திரும்பி வராங்க. அவர்களுடைய சேனை, அதாவது வெண்குதிரை சேனை ரொம்ப பலத்த சேனை. பாருங்க, இந்த நேரத்தில் 17ஆம் வசனத்தில் இருந்து நாங்கள் 22 வரை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19 17 22 21. பின்பு ஒரு தூதன் சூரியன் நிற்க கண்டேன். அவன் வானத்தில் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் ஏறியிருக்கிறவர்கள் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படி மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரை மேல் ஏறியிருக்கிறவரோடு அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்திருக்கிறவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கிறவர்களும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினிக்கல்லிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. நாங்கள் இதில் பார்க்கலாம், பறவைகள் பறந்து கொண்டிருக்குது. அதில் கூட அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர்கள் மிருகத்தினுடைய இந்த மாம்சத்தை அவங்க புசிக்கிறாங்க. அதே நேரத்தில் பாருங்கள், இதில் நாங்கள் சூரியனை நாங்கள் பார்க்குறோம். இந்த தூதன் சூரியனில் நின்று கொண்டிருக்கிறாரு. சூரியன் நிற்க கண்டேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது அவர் சூரியன் மேலே வானத்தில் உண்மையான சூரியன் மேலே நிற்கிறாரு அப்படின்னு இல்லை. அவர் சூரியனை போல ஒன்றில் நின்று கொண்டிருக்கிறாரு. வாக்கு பண்ணப்பட்ட போதகர் இவரை வெளிச்சம் கொடுப்பவராக இருக்கிறாரு, சத்தியத்தின் வார்த்தைகளை கொடுப்பவராக இருக்கிறாரு. அப்போ அவரோடு கூட இணைந்து நாங்கள் வேலை செய்ய வேண்டும். ஆகவே இந்த தூதன் இவர் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து
அவர் அழைக்கிறார், தேவனுடைய மகா விருந்துக்கு வாங்க, கூடி வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாரு. இப்பொழுது நாங்கள் இந்த வானமத்தியில் பறக்கும் பறவைகள் அதை நாங்கள் பார்ப்போம். வானமத்தியில் பறவைகள் பறக்கிற நேரம் உண்மையான பறக்கிற பறவைகளா, அதாவது இயற்கை வானத்தில் பறக்கிற பறவைகளா அல்ல. மத்தேயு 3:16 கூட, அதாவது பரிசுத்தாவி புறாவடிவில் இறங்கினது போல, மத்தேயு 13:31-32 நீங்கள் வாசித்தாலுமே கூட நாங்கள் பார்க்கலாம். அதாவது கடுகு விதை விதைக்கப்பட்டு ஒரு பெரிய மரமாக வளருது. பெரிய மரமாக வளரும்போது அதனுடைய கிளைகளில் பறவைகள் அமர்றதை நாங்கள் பார்க்குறோம். இந்த மரம் இது பரலோகத்தின் மரமாக சொல்லப்படுற நேரம், இங்கே வருகிற பட்சிகள், மரங்கள் இது தேவனுடைய ஆவிகளாக இருக்கு. ஆகாயத்து பறவைகள்னு சொல்லப்படுது. பாருங்க, ஆகாயத்து பறவைகள் வானமத்தியில் பறக்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இரத்த சாட்சியா மறுத்தவர்களுடைய ஆவிகள். ஏன்னா நாங்கள் ஆட்டுக்குட்டியினுடைய திருமண விருந்து அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இரத்த சாட்சியா மறுத்தவர்களுடைய ஆவிகள் இவர்கள் மணவாளனை போல வருகிறார்கள். ஏன்னா இந்த அழைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய திருமண விருந்தில் கலந்து கொள்வதற்காக. ஆகவே பறவைகளை அழைக்கிறது, வானமத்தியின் பறவைகளை இந்த மகா விருந்துக்கு அழைக்கப்படுறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? இவர்கள் அழைக்கப்படுறாங்க, அதாவது இரத்த சாட்சியா மற்றவர்களுடைய ஆவிகள் அழைக்கப்படுறாங்க. இந்த தூதன் இந்த ஆவிகளை கர்த்தருடைய விருந்துக்கு அழைக்கப்படுறாங்க. அப்போ பரலோகத்தில் நடப்பது போல பூமியிலேயும் நிறைவேற வேண்டுமா இல்லையா? நிறைவேற வேண்டும். ஆகவே இந்த தூதன் இரத்த சாட்சியா மறுத்தவர்களுடைய ஆவிகள் ஆவிக்குரிய உலகத்தில் அழைப்பது போல பூமியில் யார் அழைக்கிறாங்க? ஜெயம் கொள்பவர். அவர் கூட புதிய ஏற்பாட்டின் வாக்கு பண்ணப்பட்ட போதகர். அவர் என்ன செய்கிறார்? இந்த பூமியில் அவருடைய பரிசுத்தவான்களை கர்த்தருடைய திருமண விருந்துக்கு அழைக்கிறாங்க. இந்த பரிசுத்தவான்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு மாம்சம் இருக்கு. இவர்கள் யாரு? மணவாட்டிகளை போல. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன் இந்த காரியங்களை இருதயத்தில் நீங்க தரித்து வைத்துக் கொள்ளுவீங்க அப்படின்னு. வெளிப்படுத்தல் 19 அதனுடைய தலையங்கம் என்ன? ஆட்டுக்குட்டியானவரின் திருமணம், ஆவியும் மாம்சமும். ஆகவே பாருங்க, இந்த வார்த்தைகள் சகலவுமே சாட்சி கொடுக்கப்படுது. அதாவது பாருங்க, உங்களுடைய அழைப்பிதழ் கொடுக்கப்படுது இந்த ஆட்டுக்குட்டியானுடைய திருமண விருந்துக்கு. பாருங்க, மத்தேயு 22 நாங்கள் வாசிக்கிறது போலவே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த திருமண விருந்துல அழைப்பிதழ் கொடுக்கிற நேரம் இது ஒரு நாளும் புறக்கணிக்காதீங்க. தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து மணவாளன் நாங்கள் சந்திக்கணும். சதா காலமும் திருமண விருந்தில் நாங்கள் புத்தியுள்ள கன்னிகைகளாக தேவனுடைய குடும்ப அங்கத்தவர்களாக பங்கு கொள்ள வேண்டும். அதோடு கூட இந்த மாம்சம்னா என்னது? இங்கே பாருங்க, இங்கே புசிக்கப்படும் மாம்சம் என்ன? 18ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிற நேரம் நாங்கள் பார்த்தமாக இருந்தால் ஒவ்வொரு நபர்களுடைய மாம்சங்களை குறிக்குது. இன்னும் அதிகமாக நாங்கள் வாசிக்கிற நேரம் எல்லா ஜனங்களுடைய மாம்சங்கள், அதாவது சுயாதீனர், அடிமை, சிறியோர், பெரியோர், அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சம், குதிரைகளின் மாம்சம், இதெல்லாம் என்ன பாருங்க. இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்கள் அப்படின்னு சொல்ற நேரம் பலவான்கள் அப்படின்னா என்னது? சேனை தலைவர்கள்னா என்னது? இவர்கள் சங்காரிகளின் குழு. அதோடு கூட தேவனை விட்டுட்டு வெளியே போனவங்க துரோகிகளாக இருக்கிறாங்க. நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்க. எல்லோருமே நாங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய திருமண விருந்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆட்டுக்குட்டியானுடைய திருமண விருந்துக்கு சாட்சி என்னது? அதாவது இதுதான் திருமண விருந்து, சரியான விருந்து. அதுக்குரிய சாட்சி என்னது? ஆம், அதுக்குரிய 2 காரியங்கள் இருக்கு. தேவனுடைய எண்ணெருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் வெட்டுப்பட வேண்டும். மத்தேயு 22:4 கூட நாங்கள் இந்த காரியத்தை அறிந்து கொண்டோம். ஆகவே பாருங்க, இது போலவே தேவனுடைய எண்ணெருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் துரோகிகளும் துரோகிகளும் சங்காரிகளும் இவர்கள் தான் இந்த மாம்சத்தினுடைய நிஜ இருப்புகளாக இருக்கிறாங்க. இவர்கள் அதாவது தேவனுடைய விருந்தில் வெட்டப்படுறாங்க. எசேக்கியேல் 39:17-18 வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. இந்த காரியம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கு.
சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இஸ்ரவேலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அவங்க சங்காரிக்கப்படுறாங்க. கோகு மாகோக பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அவர்களை இஸ்ரவேல் மலையில நியாயம் தீர்க்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்துவார் சொல்லப்படுது. அங்க நாங்க என்ன செய்வோம்? மாம்சத்தை புசித்து இரத்தத்தை குடிப்போமா. இந்த தீர்க்க தரிசனத்தின் நிஜ ஏற்பானது இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இதை நாங்கள் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு யார் இந்த ராஜாக்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், குதிரைகள் இவருடைய மாம்சத்தை புசிக்கிறதுனா என்னது? இப்பொழுது நாங்கள் இதை அறிந்து கொள்ள போறோம். அதாவது உண்மையான மாம்சத்தை சாப்பிட்றதா, அதாவது உண்மையான எண்ணெய்கள் கொழுத்த ஜந்துகளை நாங்கள் புசிக்கிறதா? இப்பொழுது எங்களுக்கு இது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள முடியதாக இருக்கு. அதாவது அவர்களுடைய மாம்சத்தை புசிக்கிறதுனா என்னது? அவர்களுடைய அதாவது துரோகிகள் மற்றும் சங்காரிகளுடைய நியாய தீர்ப்பு பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்றது. பாருங்க, துரோகிகள் நியாய தீர்க்கப்படுறாங்க, சங்காரிகள் நியாய தீர்க்கப்படுறாங்க. இந்த நியாய தீர்ப்பை வெளியே கொண்டு வர சாட்சி, அதாவது இந்த நியாய தீர்க்கப்படுறாங்க அப்படின்னு அறிந்து கொள்றது தான் அவளுடைய மாம்சத்தை புசிக்கிறது. நாங்கள் 19ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்தாலுமே கூட 19ஆம் வசனம் அங்க என்ன இருக்கு? அங்க பூமியின் மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனையும் குதிரை மேல் ஏறி இருக்கிறார்கள். இவர்கள் பிசாசனுடைய சேனைகள். அந்த குதிரை மேல ஓட்டுபவர் இருக்கிறாரு. இது அதே நேரத்தில் நாங்க பரலோகத்திலையும் இந்த குதிரையும் ஓட்டுபவரும் எல்லாம் இருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துல தேவன் நேரடியாகவே நியாயத்திருக்கிறாரு. இப்படி அவரு நெருப்பினால நியாயத்திருக்கிறாரு. பாருங்க, வேசியும் பாபிலோனும் அவர்கள் எல்லோருமே இந்த வெண் குதிரை சேனை படையினூடாக அவங்க நியாயத்திருக்கப்படுறாங்க. இந்த யுத்தத்துல இந்த மிருகமும் பொய்யான போதகர்களும் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் எரிகிற அக்கினி கந்த கடல்ல தள்ளப்படுறாங்க. காரியங்கள் இப்படியாக இருக்குமாக இருந்தா இந்த மிருகமும் இந்த பொய்யான போதகர்களும் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம். இவர்கள் சமுத்திரத்தில் வந்த மிருகங்கள், அதாவது 7 தலை 10 கொம்புள்ள மிருகம் அப்படின்னு நாங்கள் அறிந்து கொண்டோம். இதனுடைய அர்த்தம் என்ன? சங்காரிப்பவர்கள், தேவனுடைய முதலாம் வாசஸ்தலத்தை சங்காரித்தவர்கள், இவர்கள் சங்காரிகள், இவர்களை தான் நாங்கள் பார்த்தோம். இந்த பொய்யான போதகர்கள் நாங்கள் பார்க்குற நேரம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் பூமியிலிருந்து வந்த மிருகமாக இருக்கு. இந்த மிருகத்துக்கு ஒரு பேர் இருக்கு. எனது 666. இதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் படிக்கிற நேரம் இதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டோம். அதுக்கு அடுத்தது நாங்கள் கடைசி வசனம், அதாவது 21ஆம் வசனத்தை வாசிப்பமாக இருந்தால், மற்றவர்கள் குதிரை மேல் ஏனருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள், அவருடைய மாம்சத்தால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. அப்ப நீங்க நினைக்கிறீங்களா இது உண்மையான மாம்சத்தை புசித்தாங்க அப்படின்னு? இல்ல, அவர்கள் இவர்களின் நியாய தீர்ப்பின் குறித்து அந்த சாட்சியின் வசனங்களை கேட்டாங்க. அந்த செய்தியை கேட்டு அவர்களுடைய இருதயங்கள் களிப்படையுது, அதாவது ரொம்ப சந்தோஷப்படுது. அப்போ அதோடு கூட அவர்களும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் 19 நான் சுருக்கமாக சொல்கிறேன். இதனுடைய முடிவை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் பாருங்க, இந்த பரலோக ராஜ்யத்தின் விருந்து ஆயத்தமாக்கப்படுது. இந்த விருந்துக்கு ஆயத்தமாகிறதுக்கு நாங்கள் பிரவேசிக்கிறதுக்கு தகுதிகள் தேவை. என்னென்ன தகுதிகள்? நாங்கள் எண்ணெருதுகள், அதாவது துரோகிகளை நாங்கள் சந்திக்கணும். அது கூட கொழுத்த ஜந்துக்கள், அதாவது சங்காரிகளை நாங்கள் சந்திக்கணும். இவர்கள் திருமண விருந்தில் வெட்டப்படுறாங்க. இந்த இடத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் மெய்யான திருமண விருந்து நடக்கிற இடம். அப்பொழுதுதான் இதில் நாங்கள் பிரவேசிக்க முடியும். பிரவேசித்து மனவாளனையும் அதோடு கூட நாங்கள் புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்க முடியும். இன்னும் அதிகமாக நாங்கள் பிரவேசிக்கிற திருமண விருந்தை நாங்கள் கண்டுபிடிச்சாலுமே அதில் நாங்கள் பங்கு கொள்றதுக்கு தேவையான 3 காரியங்கள் இருக்கு. எண்ணெய், விளக்கு, கல்யாண வஸ்திரம். ஏன் ஒருவர் இந்த திருமண விருந்தில் பிரவேசிக்கிறதுக்கு, அதாவது கல்யாண விருந்தில், பரலோகராஜின் கல்யாண விருந்தில் பங்கு கொள்றதுக்கு இந்த 3 காரியங்களும் தேவை. நாங்கள் இந்த 3 காரியங்களையும் ஆயத்தப்படுறதுக்கு நாங்கள் சரியாக
நாங்கள் யாரை சந்திக்கணும்? ஜெயம் கொள்பவர், வாக்கு பண்ணப்பட்ட போதகரை நாங்கள் சந்திக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் வாக்கு பண்ணப்பட்ட போதகரை நாங்கள் சந்திக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவரிடமிருந்து வெளிப்படுத்தல் வார்த்தைகளையும் நிறைவேற்ற காரியங்களையும் செவி கொடுக்க வேண்டும். ஆகவே ஒருவர் புதிய ஏற்பாட்டின் வாக்கு பண்ணப்பட்ட போதகரை சந்திக்காவிட்டால் அவர் என்னையும் விளக்கும் திருமண வஸ்திரத்தையும் ஆயத்தப்படுத்த முடியாது. இன்றைய நாளில் பாருங்க, வெளிப்படுத்தலை கேட்டு அதை சாட்சி கொடுப்பவர் அவர் புதிய ஏற்பாட்டின் வாக்கு பண்ணப்பட்ட போதகராக இருக்கிறாரு. அவரோடு தான் நாங்கள் எண்ணெய் விளக்கு திருமண வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்த முடியும், ஆயத்தப்படுத்தி திருமண விருந்தில் பிரவேசிக்க முடியும். அதோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தின் குடும்பாங்கத்தவர்களாக மாற முடியும். ஆகவே பாருங்க, நிறைய போதகர்கள் முழு உலகத்திலையும் இருக்கிறவர்கள் அவர்கள் சிஞ்சொஞ்சி இயேசு கிறிஸ்துவின் சபையோடு அவங்க ஒப்பந்தம் பண்ணிக்கொள்றாங்க. அதனோடு கூட அவர்கள் எங்களுடைய படிப்பினைகளை கேட்குறாங்க, அவங்களும் கற்றுக் கொடுக்கும்படியாக. அதோடு கூட அவங்களும் எங்கள்கிட்ட இருந்து கற்பிப்பாளர்களை கூப்பிடுறாங்க, லெக்சரர்ஸை கூப்பிடுறாங்க. இது ரொம்ப அற்புதமான தேவனுடைய காரியமாக இருக்குது. இது தான் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையான காரியமாகவும் இருக்குது. அடுத்த முறை நாங்கள் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தினுடைய வார்த்தைகளை செவி கொடுப்போம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம், ஆவியும் மாம்சமும், அதாவது இந்த திருமண விருந்தில் பங்கு கொண்ட வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் உள்ள ஆவியும் மாம்சமும் அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறாங்க. அது கூட அவர்கள் 1000 வருஷம் கிறிஸ்துவோடு கூட அரசாளுறாங்க. இந்த மகிமை, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலின் பங்கு கொள்கிற மகிமையான காரியம் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. ஆகவே ஒருவரும் இதை விட்டுவிடக்கூடாது. நீங்கள் வெளிப்படுத்தல் 20னுடைய சாட்சியின் வசனங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நாங்களும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும். இப்பொழுது பாருங்க, முழு உலகமே ஒன்றாக மாறுது இந்த வெளிப்படுத்தல் வார்த்தையினோடு கூட. வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு ஏற்ப, அதாவது இவைகள் முன்பு நடந்ததா அல்ல, இவைகள் இப்பொழுது நிறைவேற்றத்துக்கு வருது. ஆகவே இந்த முழு உலகத்தில் இருக்கிற குடும்ப அங்கத்தவர்களே, வெளிப்படுத்தல் வார்த்தையானது இதுதான் மெய்யான உணவு. இன்றைய நாள் சகாப்தத்தில் நாங்கள் சாப்பிட வேண்டிய உணவு. தயவு செய்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. அதாவது வாக்கு பண்ணப்பட்ட போதகர், புதிய ஏற்பாட்டின் வாக்கு பண்ணப்பட்ட போதகரான நியூ ஜான் ஷாமன் லீமா நீ அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாக செவி கொடுத்து தரித்திருந்து இதில் நிலைத்திருங்க. அப்பொழுது தான் நாங்கள் அனைவரும் ஆட்டுக்குட்டியுடைய திருமண விருந்தில் பரலோக ராஜ்யத்தின் குடும்ப அங்கத்தவராக பங்கு கொள்ள முடியும். நாங்கள் அனைவரும் தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் ஒன்று. நாங்கள் அனைவரும் ஒன்று. ஆம், எல்லோரும் ஒன்றாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, உண்மையிலுமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவானவரே, நீங்கள் எங்களுக்கு விடுவித்திருக்கிறீங்க தேவனுடைய புதிய உடன்படிக்கையை, வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றம், புதிய உடன்படிக்கை, அதோடு கூட வெளிப்படுத்தல் 19 நீங்கள் வழிநடத்தினீங்க சரியாக நாங்கள் அறிந்து கொள்ள. இந்த சாட்சியின் வசனங்கள் இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதினூடாக எல்லா முழு உலக போதகர்களும் அங்கத்தவர்களும் குடும்பாங்கத்தவர்களும் இந்த உன்னதமான வார்த்தைகளை இருதயத்தில் தடுத்து கொள்ள வேண்டும். தகப்பனே, எங்களுக்கு ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் கொடுங்க. அது கூட இதில் நாங்கள் தரித்திருக்க உதவி செய்யுங்க, விசுவாசிக்க உதவி செய்யுங்க. பிதாவானவரை, வெளிப்படுத்தல் 19 சொல்லப்பட்ட விதமாகவே திருமண விருந்தில் பிரவேசிப்பவர்களாக, புத்தியுள்ள கன்னிகைகளாக நாங்கள் பரலோக ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் பெறக்கூடியவர்களாக மாறுவதற்கு உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவை. இந்த வார்த்தையை கேட்குற அனைவரும் இந்த வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும். ஒருவரும் கூட இந்த இரும்பை போல பிழையான மார்க்கவசங்கள் அணிந்திருக்காத படிக்கு, நாங்கள் சாபங்களையும் துன்பங்களையும் பெறாத படிக்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுக்குள்ள தரித்து கொண்டு உம்மோடு கூட வாசம் செய்ய உதவி செய்யுங்க. சதா காலமும் உம்மோடும் இயேசு கிறிஸ்துவோடும் கூட நாங்கள் நிலைத்திருந்து பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய குடும்ப அங்கத்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அனைத்தையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த காரியம் நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த மிருகத்தை குறித்து பேசுது. இந்த வலுசர்ப்பத்தை பிடிக்கிற சங்கிலி இருக்குது. இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? முதலாம் உயிர்த்தெழுதல்னா என்னது? யார் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ள முடியும்? நீங்களும் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுடைய நிஜ இருப்புகளாக மாறணுமா இல்லையா? ஆகவே இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
இதில் சொல்லப்பட்ட விதமாகவே நன்மை செய்தவர்கள் அவர்கள் உண்மையிலே அவங்க ஜீவிப்பாங்க. அதோடு கூட பிழையான காரியங்கள் செய்தவர்கள் நியாயத்திற்கப்படுவாங்க. ஆகவே எல்லா ஆவிகளும் நியாயத்திற்கப்படுவாங்க. அதாவது நித்திய ஜீவனா நித்திய ஆக்கினையா. ஆம், நீங்க இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தை நீங்க கேட்டுக்கொண்டீங்க. நான் தேவனுடைய நாமத்தினால ஜெபிக்கிறேன். எல்லோருமே இந்த வார்த்தைகளை நீங்க மனதில் தடுத்துக்கொண்டு பரலோக விருந்தில் நீங்க பங்கு கொள்ளுவீங்க. அதற்கூட இதனுடைய நிஜயிருப்புகளாக மாறி மெய்யாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவீங்க. அடுத்த முறையும் இதே நேரம் காலை 10 மணிக்கு நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் பூசான் ஜேம்ஸ் சர்ச்சினுடைய கோத்திர தலைவர் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை சொல்லிக் கொடுப்பாரு. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இதில் கலந்து கொண்டு தேவனுடைய மெய்யான உன்னதமான சித்தத்தை அறிந்து கொள்ளுவீங்க. இன்னமும் வெளிப்படுத்தல் வார்த்தைக்கு ஏற்ப ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குமாக இருந்தால், ஏதாவது காரியங்களை சிஞ்சோச்சி சபையை பற்றி அதனுடைய போதனையை பற்றி அறிய வேண்டுமாக இருந்தால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தகவல்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இப்பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாங்கள் சொல்லி இதை நிறைவேற்றது கொண்டாடுவோம். பரலோக ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமேன். நாங்கள் சிஞ்சொஞ்சி வெளிப்படுத்தலின் தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேற்றத்தின் சாட்சி இதனுடைய புதிய உடன்படிக்கை இந்த கருத்தரங்கை நாங்கள் நிறைவேற்ற கொண்டாடுவோம். இன்றைய நாள் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். Thank you to everyone who joined us.